விழியே கதை எழுது. வரான் பூச்சாண்டி ரயில் வண்டியிலே, வரான் தாமஸ் செவ்வாய்க்கிழமையிலே. வணக்கம் நண்பர்களே. உங்கள் இல்லங்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலையும் அடியேனை வர அனுமதித்ததற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து கதை கேட்போம். அன்பு கலந்த வணக்கத்துடன் மீண்டும் தாமஸ். இந்த வாரம் நாம் பார்க்க போகும் கதை விகற்பம். முகுந்தனுடைய அலைபேசி அடித்தது. அதில் அபிராமி என்று ட்ரூ காலரில் ஒளிர்ந்தது. 1000 அபிராமிகள் குணாவுடைய அபிராமியிலிருந்து இருந்தாலும் இந்த அபிராமி ராகவனின் மனைவிதான் என்று முகுந்தனுடைய உள்ளுணர்வு சொல்லுது. செல்போனை எடுத்தவுடன் சொல்லு அபிராமி என்றான். எதிர்முனையிலிருந்து ஒரு கணம் மௌனம். பின்பு பேசியது. எப்படி தெரியும் நான் தான்னு என்றாள். முகுந்தன் சொன்னான், அதை என் உள்ளுணர்வு தான் கேட்க வேண்டும். அது அபிராமி நீதான் ராகவனின் மனைவி, அபிராமி தான் என்று சொன்னியது என்றான். அடுத்ததாக முகுந்தன் மகள் எப்படி இருக்கிறாள் என்று கேட்டான். அபிராமி அதற்கு பதில் சொல்லாமல் சாரி என்றாள். முகுந்தனுக்கு சிரிப்பு வந்தது. அமைதியாக இருந்தான். மீண்டும் எப்படி இருக்கிறாய் என்று கேட்டான். அதற்கும் அபிராமி ஐ எம் சாரி என்றாள். முகுந்தனுக்கு சிரிப்பு வந்து விட்டது. என்ன திடீர்னு என்றான். இல்லை, இதை கேட்கணும்னு ரொம்ப நாளாக எனக்கு மனசுக்குள்ள இருந்துச்சு என்றாள். உடனே முகுந்தன் கேட்டான், நயன்தாராவே பரவாயில்ல, ஒரு வார்த்தை சொல்ல 1 வருஷம் தான் காத்திருந்தாங்க, உனக்கு இந்த வார்த்தை சொல்றதுக்கு 21 வருஷம் ஆச்சா என்று சொல்லி சிரித்தான். அதற்கு பிறகு இருவரும் குசலம் விசாரித்து கொண்டார்கள், பேசிக்கொண்டார்கள். அது என்ன, இவர்கள் இருவருக்கு மட்டும் தெரிந்த சாரி, அதற்கு நாம் சற்று பின்னோக்கி போக வேண்டும். இந்த பழைய சினிமாலெல்லாம் ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்களே, தென்னாலியில் கமல் கூட சொல்லுவார், டி ஒரு 21 வருஷம் பின்னாடி போகலாம். 2003 அபிராமியின் கணவன் ராகவன், அவனுடைய 3 சகோதரர்களும் முகுந்தனுக்கு நன்கு பழக்கமானவர்கள். முகுந்தன் ஒரு சிவில் இன்ஜினியர், ஏற்கனவே 30-40 வருடமாக தொழில் செய்து கொண்டிருக்கிறான். ராகவன் சகோதரர்களுடைய ஒரு இடத்தை வாங்குவதற்காக, ஒடுக்கத்தூரில் ஒரு நிலம் இருந்தது, அதை வாங்குவதற்காக அவர்கள் வீட்டுக்கு 2003 முகுந்தன் சென்றான். அப்போது ராகவனுக்கு திருமணமாகி ஒரு 3 வருடமாகி இருந்தது. அவன் மனைவி அபிராமியை ஒரு முறையும் அவன் சந்தித்திருக்கிறான் முகுந்தன். அந்த வீட்டிற்கு அவன் போனவுடன் அபிராமி தான் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். இருவருடைய பார்வையும் சந்தித்து கொண்டது என்பதை விட நோட்டம் விட்டு கொண்டது என்று சொல்லலாம். பிறகு அபிராமி காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். முகுந்தன் அவளை அது வந்து தப்பான ஒரு பார்வையாக இல்லை, எனக்கு அவசியம் அல்ல, என்னவோ 2 பேருக்குள்ளுமே ஏதோ ஒரு, இப்பெல்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி கெமிஸ்ட்ரியானு தெரியல. முகுந்தனுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 11 வயசுல மகன் ஒருத்தர் இருக்கிறான். அபிராமியும் திருமணமானவ, அவளுக்கு 2 வயசுல ஒரு குழந்தை இருக்குது. ஆனாலும் 2 பேரும் பார்த்துக்கினாங்க. ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த பார்வை. அதற்கு பிறகு முகுந்தன் காஃபி கொடுத்து விட்டு கிளம்பும்போது அபிராமியை தேடினான், காணவில்லை. எல்லோரிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பி விட்டான். வெளியே வந்து தன்னுடைய மோட்டார் சைக்கிளை கிளம்ப எத்தனித்த போது யாரோ தன்னை பார்ப்பது போல உணர்ந்தான். சற்றென்று திரும்பி பார்த்தான். வெளியே வாசற் கதவு பக்கத்தில் இருந்த ஜன்னலில் கம்பியில் முகம் பதித்தபடி அபிராமி அவனை பார்த்து கொண்டே இருந்தாள். இவன் தலையை சிலிப்பி கொண்டு வண்டியை கிளப்பி வந்து விட்டான். அடுத்த நாள் காலை அலுவலகத்தின் தொலைபேசி அடித்தது. வெளியில் ரிசப்ஷனில் எடுத்தவர்கள் அங்கிருந்து ராகவனுக்கு
கனெக்ஷன் கொடுத்தார்கள். சார், அபிராமின்னு ஒரு மேடம் பேசுகிறாங்க என்றான். அப்போதும் அபிராமி இவள்தான், ராகவனின் மனைவிதான் என்று முகுந்தனுடைய உள்ளுணர்வு சொல்லியது. போனை எடுத்தவன், சொல்லு அபிராமி என்றான். இன்று போலவே அன்றும் ஒரு கணம் மௌனம். எப்படி தெரியும் நான் தான் என்று கேட்டாள். முகுந்தன் அன்றும் இதே பதில் தான் சொன்னான். அது என் உள்ளுணர்வு தான் கேட்க வேண்டும் என்றான். சொல்லு அபிராமி, என்ன விஷயம் என்றான். உடனே அபிராமி ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து விட்டு, நீங்க வந்து போன அப்புறம் உங்க ஞாபகமாவே இருந்துச்சு, அது என்னன்னு தெரியல, உங்க கூடவே இருக்கணும் போல இருக்குது என்றாள். முகுந்தனுக்கு ஒரு நிமிடம் தூக்கி வாரி போட்டது என்று கூட சொல்லலாம். அப்படியே ஒரு தயக்கமாக இருந்தான். அபிராமி மறுபடியும் சொன்னால், நான் உங்களை பார்த்து பேச வேண்டும் என்றாள். வா, என்னோட ஆபீஸ்க்கு வா என்றான். இல்லை, நான் தனியா உங்ககிட்ட பேசணும் என்றான். வா, நாளைக்கு மதியம் 3 மணிக்கு வா, நான் என் கேபின்ல தனியா இருப்பேன், வேற யாரும் இருக்க மாட்டாங்க என்றார். வழக்கமாக வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஷவரம் செய்து கொள்ளும் முகுந்தன் அன்று காலை நல்ல மழை என்று ஷேவிங் செய்து கொண்டான். டியோடரை எடுத்துக்கொண்டு நன்றாக அடித்து கொண்டான். பையிலும் வைத்து கொண்டான். அடுத்த நாள் மதியம், அன்று மதியம் 3 மணிக்கு அடிக்க வேண்டுமே என்று வைத்து கொண்டான். அலுவலகத்துக்கு வந்து விட்டான். 2 மணிக்கெல்லாம் ஒரே பதப்பதப்பா இருந்துச்சு முகுந்தனுக்கு. என்ன பேச போறா, என்ன விஷயம் தெரியலையேன்னு. 3 மணி ஆச்சு, 4 மணி ஆச்சு, 5 மணி ஆச்சு, 6 மணி ஆச்சு. அபிராமி வரல. ஒரு விதத்துல முகுந்தனுக்கு நிம்மதியாக இருந்தாலும் சற்று ஏமாற்றமும் இருந்தது. என்ன வரலையே, என்ன விஷயம் பேசலாம் நினைச்சா தெரியலையே என்று. எல்லாருமே கடவுள் பாதி மிருகம் பாதி தானே, அவ்வளவுதான். ஆனாலும் ஒரு விதத்துல முகுந்தனுக்கு நிம்மதி. இந்த ஒரு பழைய ஜோக் ஞாபகம் வந்தது. பீச் மணல்ல படகு மறைவுல ஒரு நடுத்தர வயது ஆணும் பெண்ணும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் ரைடு வந்த போலீஸ்கார் கேட்கிறாராம் அந்த ஆணை பார்த்து, சார் நீங்க கல்யாணம் ஆனவங்க தானே அப்படின்னு. அந்த ஆண் ஆமா அப்படின்னா. அப்ப ஏன் சார் வீட்டுல உட்காந்து பேசுனானே, ஏன் சார் இங்க படகு கிட்ட வந்து பேசுனீங்க அப்படின்னு உடனே அந்த ஆண் சொன்னானா, சார் வீட்டில் உட்காந்து பேசுனா இவளுடைய ஹஸ்பண்டும் என் ஒய்ஃபும் அப்ஜெக்ட் பண்ணுவாங்க சார் அப்படின்னா. அந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வரலையேன்னு முகுந்தனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. கிளம்பி விட்டான். அதற்கு பிறகு நிறைய முறை அபிராமியும் ராகவனையும் முகுந்தன் போகிற இடங்களை சந்திப்பான். கல்யாணங்கள்ல, இல்லை கோயில்ல அந்த மாதிரி எங்கன்னா சந்திப்பான். 2 பேர் பார்வையும் சந்திச்சுக்கும். ஆனா தவிர்க்கிற மாதிரி தான் பார்த்துக்குவாங்க, பேசிக்க மாட்டாங்க. இதுதான் இன்னைக்கு சாரிக்கான காரணம். அதுக்கு பிறகு 2 பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க மனசுக்குள்ள இருந்த அந்த விகற்பம் காணாம போயிடுச்சு. எப்பவுமே அதுக்கப்புறமும் சந்திக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த வாரமே அபிராமியும் ராகவனும் முகுந்தன் வீட்டுக்கு வந்தாங்க. அபிராமி ஏதோ ஒரு ஸ்பெஷல் டிஷ் செஞ்சு எடுத்துன்னு வந்தா. முகுந்தனுடைய மனைவி லக்ஷ்மி அவங்களை வரவேற்றாங்க. அடுத்த வாரம் இவங்க அவங்க வீட்டுக்கு போனாங்க. 2 பேருக்குள்ள இருந்த அந்த அது என்னன்னு சொல்ல தெரியாத ஒரு உணர்வு மறைந்து விட்டது. இருவரும் விகற்பம் இல்லாமல் பழக ஆரம்பித்தார்கள். இப்போ முகுந்தன் பிறன்மனை நோக்கா பேராண்மை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த எண்ணத்தோட நிம்மதியா அபிராமியை பார்க்க ஆரம்பிச்சான். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.